கமலா, ஏ கமலா. என்னங்க? கமலா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னா. நம்ம தென்னந்தோப்புல தேங்காய் எல்லாம் நல்லா விளைஞ்சு கிடக்கு பத்துக்க. தேங்காய் விட்டதுக்கு நாளைக்கு முனியாண்டி அண்ணே வாரேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இப்ப போய் ஒரு நேரம் ஞாபகப்படுத்தினா தானே நாளைக்கு காலையில கரெக்டா வருவாரு. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். வாரேன்னு சொன்னாலும் ஒரு நேரம் ஞாபகப்படுத்துறது நல்லது தானே. போன தடவை அப்படிதான் தேங்காய் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில 2 நாள் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாருல. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சுல வந்தாரு. ஆமா கமலா, அதனாலதான் ஒரு நேரம் போய் அவர்கிட்ட ஞாபகப்படுத்தி விட்டுட்டு வரலாம்னு போறேன். மாமா, அதுக்கு நீ வெளியே போய் அலையணும்னு அவசியம் இல்லைல்ல. என்ன மருமகள சொல்லியா? ஆமாதே, மாமா அந்த அண்ணன் கிட்ட போய் சொல்லதுக்கு வெளியே போய் அலைஞ்சு போய் சொல்லணுமா? அதான் நம்ம வீட்ல போன் இருக்குல்ல, அந்த அண்ணனுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி ஞாபகப்படுத்தினா போதும்ல. பாத்தீங்களாங்க நம்ம மருமவ எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிக்கான்னு. மருமவ சொன்ன மாதிரி முனியாண்டி அண்ணனுக்கு ஒரு நேரம் போன் பண்ணி சொல்லிட்டா போதும்ல. மருமோள, நீ சொல்லது எல்லாம் சரிதான். நான் வெளியே போய் அலையாண்டான்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லுத சரிதான். ஆனா சும்மா சாப்பிட்டு உட்காந்து படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்மளால முடியல மருமோள. வயலு வேலை தென்னந்தோப்புன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா வீட்லயே இருக்கோம் பத்தியா. எனக்கு இப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருந்தா சரியா இருக்காது மருமோள. திங்க சோறு செமிக்கிறதுக்காகவாது கொஞ்ச தூரமாவது நடந்து போயிட்டு வரலாம்ல. மருமவ உங்க நல்லதுக்கு தானே சொல்லுதா. வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க மாமா, ஒரு போன் பண்ணி சொல்லுங்கன்னு. எடி மருமவ சொன்னதை நான் குத்தம்னு சொல்லல, அவ சொன்னது சரின்னு தானே சொன்னேன். நம்மளாலலாம் இப்படி சும்மா சாப்பிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் முடியாது. இப்படியே இருந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நோயாளியா தான் நான் ஆகணும். அப்புறம் தின்னதும் செமிக்காது, அப்புறம் செமிக்கிறதுக்காக நடக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் சரிதான் மாமா. முனியாண்டி என்ன வீடு ரொம்ப தூரம் இல்லல்ல, அங்க பக்கத்துல தானே? ஆமா மருமல, ரொம்ப தூரம்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம தெருமுனையில தான் அவங்க வீடு இருக்கு. சரிங்க மாமா. பாத்தீங்களாங்க நம்ம மருமகளுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறைன்னு. இது தெரியாமலாம் எனக்கு இருக்கு. இப்படி நல்ல குணமுள்ள மருமவ நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம தாண்டி கொடுத்து வச்சிருக்கோம். ஆமாங்க, நீங்க சொல்லுதாங்க சரி. ஏங்க, முனியாண்டி அண்ணன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வருவேல்ல, அப்போ சுந்தரண்ணன் கடையில சுக்கு காப்பியும் மிளகா பச்சியும் போட்டு வச்சிருப்பாங்க. எங்களுக்கு வாங்கிட்டு வாங்க என்ன? சரி கமலா. இது என்னது, கடையில போய் சுக்கு காப்பியும் பச்சியும் வாங்கிட்டு வர சொல்லுதியா? அதான் நான் இருக்கல, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். மாமா, நீங்க கடையில எல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வரேன்டா. ஆனா இரு மருமோல, சுக்கு காப்பியும் பச்சியும் தானே வாங்கிட்டு வரேன். காலையில இருந்து எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. உங்க அத்தையும் ஒரு வேலையும் செய்யாதுன்னு சொல்லிட்ட. சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தானே செஞ்சுட்டு இருக்க. மாமா, இது நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு நான் வேலை பார்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு இல்ல மருமோல, நீ இவ்வளவு நேரம் சமையல் வேலையெல்லாம் பாத்துருக்கா. சாயங்காலம் போல ஒரு காப்பியும் பச்சியும் வாங்கி சாப்பிடறதுல என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல விடு. ஆமா மலரு, சுக்கு காப்பியும் பச்சியும் உங்க மாமா வாங்கிட்டு வருவாரு. சுந்தரண்ண கடையில நல்ல அளவோல ருசியா இருக்கும் பத்துக்க. எத்தே, அப்போ நான் செய்யற சமையல்னா ருசியா இல்லையா உங்களுக்கு? அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா? மருமோல, என் மவன் ஊருக்கு போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாம்ல, எங்க அம்மாவையும் அப்பாவையும் நல்லபடியா பாத்துக்கன்னு. அதே மாதிரி எங்ககிட்டயும் சொல்லிட்டு போயிருக்கா, எம்மா உன் மருமோட நல்லபடியா பாத்துக்கன்னு. அப்படிதானங்க? ஆமா, என் மவன் அப்படிதானே சொல்லிட்டு போயிருக்கான். என்னதே, நீங்களே என்ன நல்லபடியா தானே பாத்துக்கிட்டீங்க? நல்லபடியா தான் பாத்துக்கிட்டோம். ஆனாலும் என்ன வீட்டு வேலைன்னு ஒரு வேலையும் நீ செய்ய விட மாட்டேங்கிய. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீ தான் பாத்துட்டு கிடக்க. பாத்திரம் கழுவுல இருந்து சோறு பொங்கல இருந்து கறி வைக்கிறது இருந்து எல்லா வேலையும் நீ தானே பாத்துக்கிட்டு இருக்க. தெருவுல வரப்பட்டவ போகப்பட்டவன்லாம் என்ன நினைப்பாவ மருமவள? இந்த மாமியார் நல்ல குத்துக்கல்லாட்டம் இருந்துகிட்டு மருமவ கிட்ட என்ன வேலை வாங்குதாவோ. பாவம், அந்த பிள்ளை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வீட்டு வேலையும் ஒத்தையில பாத்துக்கிட்டு இருக்காளேன்னு தான் நினைப்பாவோ. இங்க பாருங்க தே, தெருவுல வரப்பட்ட போகப்பட்டவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது. நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம தான் வாழணும். சரியா சொன்ன மருமோல, யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன? என்னங்க? ஆமாட்டி, மருமவ சொல்றதும் சரிதானே. தினமும் கடையிலேயே வாங்கி தின்னாதான் மருமோட உடம்புக்கு கெடுதல். என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி தின்னா ஒண்ணு இல்ல. ஏங்க, மருமகளுக்கு மிளகா பச்சியும் வாழைக்காய் பச்சின்னா ரொம்ப பிடிக்கும். சேர்த்து வாங்கிட்டு வாங்க என்ன? சரி கமலா. நாங்க இங்க நல்ல சாப்பாடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன என் மவன் அங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுதானோ என்னவோ. அது வயலு துவாப்புன்னு அலைஞ்ச மனுஷன் பத்தியா, அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் போலுக்கு. அதான் கொஞ்ச தூரம் போய் நடந்து போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போறாரு மருமோல. அதுவும் சரிதான் தே, வீட்டுக்குள்ளேயே இருந்தா அப்புறம் சோம்பேறியாவும் ஆகும், உடம்பும் கஷ்டமாகும். சரி, கொஞ்ச தூரம் நடந்துட்டு போயிட்டு வந்தா வாக்கிங் மாதிரியாவது இருக்கும்ல மாமாவுக்கு. இவன் அங்கேயே நிக்கா? எடி, ஏ பிச்சி, ஏன் அங்கேயே நிக்கா? ஏன் கூடயே வா. ஆமா, எங்க போறோம் ஏது போறோம்னு ஒண்ணும் தெரியாம இவ்வளவு நேரமா உன் கூட நடந்து வந்ததே போதும். எடி, என்ன
ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். என்னடி சொன்னா? என்னடி சொன்னேவா? ஆமாமா, இனி ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். எங்க போறோம்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் பின்னாடியே வா வான்னு சொல்லி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே வண்டியில போலாமாக்கான்னு சொன்ன. ஆனா நீ சொன்ன வண்டி நடராஜா வண்டின்னு எனக்கு தெரியாம இருந்துட்டானே. இப்ப என்னடி நீ மட்டும் என்னமோ நடந்து வந்த மாதிரியும் நான் வண்டியில இல்லனா ஆட்டோல வந்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. நானும் உன் கூட என்ன நடந்து வந்துகிட்டு இருக்கேன். பேசாம வா என் கூட. போமா, கார் எல்லாம் கடந்து வலிக்கு. இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் பாட்டுக்கு திருப்பி நான் வீட்டுக்கே போறேன். என்னது, வீட்டுக்கு போறியா? ஆமா, பின்ன எங்க போறோம்னு கூட நீ சொல்ல மாட்டீங்க. உன்னை நம்பி இவ்வளவு தூரம் நான் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க போவ? அதுக்கு வேண்டி என் கூடயே வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க போகணும்னு சொல்லுமா, ஒரு ஆட்டோ பிடிச்சாது போவோம்னு சொன்னா அது கூட கேட்க மாட்டேங்க. ஆட்டோக்காரன் 100 ரூபாய் கேட்பான், 200 ரூபாய் கேட்பான்னு சொல்லி இவ்வளவு தூரம் நடந்தே வந்தாச்சு. தண்ணி வேற தாக எடுக்கு. நீ முன்னாடி நடந்து போ, நான் போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா பின்னாடி வரேன். என்னது, தண்ணி வாங்கி குடிக்க போறியா? ஆமா, அங்க ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி நான் குடிச்சிட்டு வரேன். எனக்கு தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணிக்கு கூட வாட்டி நீ ரூபா கொடுத்து வாங்கி குடிப்ப? நம்ம ஊருக்குள்ள வந்துட்டோம் டி. வா, நான் உனக்கு யார் வீட்லயாவது தண்ணி வாங்கி தரேன் குடிக்கிறதுக்கு. போறாங்க வீடு வீடா போய் தண்ணி தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பியா? பேசாம இரு. வான்னு சொல்லுதம்ல, கைய விடுமா. நான் ஒண்ணும் ஜூஸ் வாங்கி குடிக்கல, தண்ணி தான் வாங்கி குடிக்க போறேன். அந்த தண்ணியை தான் வாங்கி தரேன்னு சொல்லுதேன். வா. இப்ப உள்ள பிள்ளைங்க பெத்தவங்க பேச்ச கேட்கறதே இல்ல. பெத்தவங்கள ஒரு மனுஷங்களாவே மதிக்கிறதே இல்ல. ஆமா, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா எங்க அம்மா என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. எங்கேயோ கூட்டிட்டு போறா, ஆனா யார் வீட்டுக்கு இருந்தாலும் சொல்லவே மாட்டேங்க. எங்க அம்மையை நம்பி கூட வந்து தப்பா போச்சு. காலி என்ன கணு வலிக்கு. எடி, என்ன பாத்துக்கிட்டீங்க? வா, இந்த படுப்புல உட்காரு. எம்மா, இது யார் வீடுனே தெரியல, நீ பாட்டுக்கு படுப்புல உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எடி, இங்க உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளேயே போன்னு சொன்னேன். என்னவோ வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் களவாண்டிட்டு வான்னு சொன்ன மாதிரில கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ சொன்னாலும் சொல்லுவாமா, உன்னையெல்லாம் நம்பவே முடியாது. இப்படி எல்லாம் ஏத்து பேசாம உட்காரு. வா. யார் வீடுனே தெரியல, எங்க அம்மா பாட்டுக்கு உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய, எனக்கு கால வேற வலிக்கு. இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். சரி, பேசாம உட்காருவோம். ஏக்கா, ஏமா யாரமா கூப்பிடுது எக்கான்னு? இடி தண்ணி கேட்டலாட்டி குடிக்கிறதுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். பேசாம உட்காரு, தண்ணி வாங்கி தரேன். சோ கடவுளே, யார் வீடுனே தெரியலையா? ஏக்கா, இம்மா யாருமா நீங்க எங்க வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க? ஏக்கா, கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி தரேளா? ஏக்கா, என்னங்க தண்ணி? ரொம்ப நன்றிமா. ஏடி, என்ன தண்ணி குடி. சரிம்மா. இது அந்த பிள்ளை எவ்வளவு தாகத்தோட தண்ணி குடிக்க பத்தியலா, பாவம். ஆமா மருமோளே. ஆமா, தண்ணி தாங்கானே அந்த பிள்ளை கேட்டுச்சு. கேட்ட முடிக்கிறதுக்குள்ளாடி ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து நிக்கிய. ஏதே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்தா நமக்கு புண்ணியம் தானே. ஆமாமா, யாரு இல்லைன்னு சொன்னா? உங்ககிட்ட அந்த அக்கா தண்ணி கேட்டது எனக்கு அடுக்காலைக்குள்ள வரைக்கும் கேட்டுச்சுதே. அதான் உடனே கொண்டு வந்துட்டேன் பாத்துருங்க. சரி, நம்ம மாமியாரு யாரு கூட வெளியே நின்று என்ன பாடு பேசுதாவோன்னு ஒட்டு கேட்கறதுக்கு கதவுக்கு பின்னாடி வந்து நின்றுப்பா. இந்த பிள்ளை தண்ணி கேட்ட உடனே ஓடி போய் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ஏ அப்பா, ரொம்ப நன்றிமா தண்ணி கொடுத்ததுக்கு. ஏக்கா, நன்றி எல்லாம் சொல்லாதேக்கா. தண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லது, தாகத்தோட தண்ணி குடிச்சா அது உங்களுக்கு நல்லது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. 100 வருஷ காலம் நல்லா இருப்ப. பாத்தீங்களா தே, உங்க மருமகளை பத்தி அந்த அக்கா எவ்வளவு பெருமையா சொல்லுதாங்கன்னு. ஆமா மருமகளா, என் மருமகளை புகழ்ந்து பேசினா அது எனக்கும் பெருமை தானே. பாத்தீங்களா தே, நான் உங்களுக்கு மருமகளா கிடைச்சது எவ்வளவு பெருமைன்னு. ஆமா, நீங்க 2 பேரும் தாயும் பிள்ளையுமா? இல்லம்மா, இவ என் மருமக, நான் அவ மாமியார் மருமகளும். அப்படியா, பரவாயில்லையே. நானும் தாயும் பிள்ளையும் தான் நினைச்சேன். மாமியா மருமக மாதிரி இல்லையே, தாயும் பிள்ளையும் மாதிரி எவ்வளவு ஒத்துமையா பாசமா இருக்கிய. ஏத்தி பாத்தே, இந்த அக்கா நம்ம 2 பேரும் எவ்வளவு பெருமையா பேசுறோன்னு. ஆமா மருமகள, மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படியாப்பட்ட மாமியா மருமகளை பார்த்தது எங்களுக்கும் புண்ணியம்தான். ஆமா, இவ வெளியே மினுக்கடி உள்ள புழுக்கடி. வெளியே அப்படியே சீனை போட்டாலும் உள்ளுக்குள்ள ஐயோ நம்ம தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள மாமியா கிளவி இந்த அக்கா கிட்ட என்னெல்லாம் பேசினாவளோ என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ளே குமுறிட்டு கிடப்பா. ஆமா ஏக்கா, நீங்க மாமியா மருமோடா? இல்லம்மா, என் மவ அது. ஓஹோ, அப்படியா? சரி, எடி போமா, எந்திரி. சரிம்மா. ஆமா எம்மாடி, நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாக்கா, நாங்க ஊருக்கு புதுசுதான். ஆனா எங்க சொந்தக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போலாம்னு தான் வந்திருக்கோம். என்னக்கா சொல்லுதிய, நீங்க ஊருக்கு புதுசு,
ஆனா உங்க சொந்தக்காரவி இந்த ஊர்ல இருக்காவளா? ஆமாமோ, எங்க சொந்தக்காரவி இந்த ஊர்ல இருக்காவோ. ஆனா நான் அந்த பக்கமே வந்ததில்ல பத்துக்க. நாங்க இந்த ஊருக்கு வந்ததில்ல பத்தியா, அதனால அவங்க வீடு எங்களுக்கு தெரியல பத்துக்க. யாருன்னு சொல்லுங்கக்கா. ராசப்பண்ணே. ராசப்பண்ணே தெரியுமா? ராசப்பண்ணனா? ஆமாக்கா, ராசப்பண்ணே. அவங்க பொண்டாட்டி பேர் கூட கமலா. ஏ கீரா, நம்ம கமலாவை சொல்லிக்கிட்டு இருக்காவோ. கமலா மாப்பிள்ளை பேரு ராசப்பன் தானே? ஆனா ஆமதே, நம்ம கமலாக்காவை தான் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஏக்கா, அவங்க வீடு எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. அப்படியா? ஆமாக்கா, அவங்க வீட்டு வாசல்ல அந்த பக்கமா அந்த தெருவோட போன பாத்துருங்க. அப்படியாமா? ரொம்ப நன்றிமா வீட்டு அட்ரஸ் சொன்னதுக்கு. இடி வா, எதுக்கு இன்னும் நின்னுட்டே இருக்கா? வா போவோம். ஏமா ராசா பண்ணேன்னு சொல்லுதா? அவங்க யாருமா? வான்னு சொல்லுதம்ல. இங்கே நின்னுகிட்டு வாங்கிட்ட எல்லா விளக்கத்தையும் சொல்லணுமா? சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரோண்ணே. சரிம்மா, பாத்து போ. இந்த வீட்டுக்கு பின்னாடிதான் அந்த தெருவோட சைடோட போகணும், சரியா? சரிங்கக்கா. அந்த அக்கா சிரிச்சு பேசின மாதிரி இருந்து, ஆனா அந்த பிள்ளைகிட்ட பேசின வார்த்தையெல்லாம் கோபமா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சுபாஷ் கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டாவளா இருக்கும். ஒருவேளை இப்ப வந்து பாத்துட்டு போலாம்னு வந்திருப்பாவளா இருக்கும். ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஏடி, இந்த சொம்ப கொண்டு போய் உள்ள வைங்க, நான் இப்ப வரேன். சொம்ப கொண்டுட்டு வந்தவா வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க வேண்டியதுதானே? இப்ப எங்க போற? ஏடி, அது வந்து நம்ம பொண்ணு தாய் பாட்டி இருக்கவல்ல, அவங்க என்கிட்ட சொன்னா ஒரு நேரத்துக்கு உங்க மாமியாரு நார்வேலுக்கு போய் கவரிங் செயின் வாங்க போவாங்கல்ல, அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிதா, நானும் உங்க மாமியார் கூட போயிட்டு வரேன், எனக்கும் செயின் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா பாத்துடுங்க. அதான் ஒரு வார்த்தை போய் சொல்லிட்டு வரலாம்னு போறேன். நான் நார்வேலுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஏடி, நீங்க இப்ப வீட்ல என்ன வேலையா செய்ய போறியா? வேலையா வெட்டியா? சும்மா தானே இருக்கியா? நார்வேலுக்கு போயிட்டு வாங்க. என்னவோ 1000 ரூபாய் பணத்தை என் கையில தந்து டூருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரில போறேன். அப்பா, ஊருக்குள்ள புது ஆள் ஒரு ஆள் வந்தா உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காம விவரம் தெரியாம நம்மளால வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? எங்க மாமியார் விவரம் தெரியாம அதுக்குள்ள எங்க போற ஏது போறேன்னு வேற கேள்வி. அப்படி இப்படின்னு கதை பேச போயிட்டாளா? இனி சாயங்காலம் தான் வருவா வீட்டுக்கு. எப்ப எப்ப இனி ஒருத்தரையும் நம்ப மாட்டோம்ல. எல்லாரும் உசாரத்தமா இருக்காவோ நம்மள தவிர. என் வீட்டுல நடக்கப்பட்ட எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரவர் வீட்டை ஒரு விஷயத்த வெளியே விடுதாவல. நம்ம தான் கேனச்சே இருந்திருக்கோம். இனிமேல் நம்மளால கொஞ்சம் உசாரா இருக்கணும். அதான் சொல்லிவிட்டோம்ல, இனிமேல் ஒரு மனுஷாலே நான் நம்ப மாட்டேன்னு. இப்பதானே தெரியுது என்ன எவ்வளவு வெகுளித்தனமான ஆளா இருந்திருக்கேன்னு. சே, நம்ம அப்படி நினைக்கலாமா? எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணுக்குள்ள பண்ணுன்னு நம்ம குடும்பத்தை ஆளுன்னு நினைச்சா நம்ம குடும்ப விஷயம் மட்டும் தெரு பூரா தெரியுது. ஆனா அவ வீட்டுல ஒரு மனுஷால் வர்றத கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டேக்காவல. சின்ன பொண்ணையும் நம்ப முடியல. அவ சம்மந்திகாரி கூட நல்ல ஒத்துமையா தான் இருக்கா. ஆனா நம்ம கிட்ட மட்டும் அவளை பத்தி அக்கு வேற ஆணி வேற அப்படியே குத்தம் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப பார்த்தா கமலாக்காவும் அந்த லிஸ்ட சேர்ந்துட்டாவோ. இப்படி ஒரு மைனிகாரி சம்மந்திகாரி நமக்கு இருக்கா, நம்ம வீட்டுக்கு வருவான்னு ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னாவல. இன்னைக்கு போய்கிட்டு நம்ம தான் இப்படி எல்லாரையும் நம்பி போய் கிடக்கும். ஆனா இனிமேல் நான் உசாரா இருப்போம்ல, ஒருத்தரையும் நம்ப மாட்டோம்ல. ஏதாடி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி தான் இருக்கு. என்னைக்கு இதான் கோயிலுக்கு போறியா? இல்லக்கா, கோயிலுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, அதத்தான் கேட்டேன். கோயிலுக்கெல்லாம் ஒண்ணும் போல, உங்களுக்கு அடிதான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்களே குறுக்க வந்துட்டேல்ல, அதத்தான் அப்படி சொன்னேன். என்ன பார்க்க வந்தியா? ஆமாக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி கையோட கூட்டிட்டு போலாம்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் கீதா? நானே நீ சொன்னேல்ல சின்ன பொண்ணு வீட்டுல சம்மந்திகாரி வந்திருக்கான்னு, அதான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம்னு தான் போறலாம்னு இருக்கேன். ஏக்கா, அது மேலாவை எப்படி இங்கதான் கிடப்ப அம்மா வீட்டுல, அவளை அப்புறமா போய் பார்த்துக்கிடுங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? என்ன கீதா? ஏக்கா, சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் நம்ம கிட்ட சொல்லாம இருக்காளேன்னு உங்ககிட்ட எவ்வளவு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப கமலாக்காவும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காவக்கா. என்னது, லிஸ்ட்ல சேர்ந்திருக்காளா கமலா? ஆமாக்கா, நம்ம தாங்க வெள்ளந்தியா எல்லா விஷயத்தையும் சொல்லுதோம். ஆனா இந்த சின்ன பொண்ணு கமலாக்கா எல்லாரும் ஒரே மாதிரி தாங்க இருக்காவோ. ஒரு விஷயம், அதுவும் முக்கியமா அவங்க வீட்டு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்காவக்கா. ஏன் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஏக்க, ராசப்பண்ணனுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் கிடையாதுலக்கா. ராசப்பண்ணனா? அதான்க்கா, நம்ம கமலாக்கா புருஷன் ராசப்பண்ணன். ஆமா, ராசப்பண்ணனுக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது, அது தெரிஞ்சதுதானே. அதெல்லாம் பொய்க்கா. என்னது பொய்யா? ஆமாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க வீட்டுல வந்து நின்னுகிட்டு ராசப்பண்ண வீடு எங்க இருக்குன்னு வந்து ஒரு அக்கா கேட்டுட்டு போனா பாத்துக்கிடுங்க. என்னது, உங்க வீட்டுல வந்து கேட்டாவளா? ஆமாக்கா, எங்க வீட்டுல தானே வந்து வழியெல்லாம் கேட்டாவோ. நானும் எங்க மாமியாரும் சேர்ந்துதான் எங்க வீட்டுக்கு பின்னாடிதான் அவங்க வீடு இருக்கு. ஆனா அந்த தெருவோட போகணும், சுத்தி போகணும்னு சொல்லி வழி அனுப்பி விட்டுல வந்தேன். காணாத பிறகு எங்க வீட்டுல ஒரு சொம்பு நிறைய தண்ணியை வாங்கி குடிச்சிட்டுலாம் போனாவோ. என்ன எப்படிதான் பெருமையா சொன்னாவோ தெரியுமா? அந்த அக்கா என்ன பெருமையா சொன்னதை கேட்டு எங்க மாமியாருக்கு ஒரே சந்தோஷம். என் மருமவளை எல்லாரும் வாழ்த்துறாங்களே, எல்லாரும் பெருமையா சொல்லுதாங்களே, எனக்கு என்ன பெருமையா இருக்கு மருமவளைன்னு வேற என்ன பாராட்டுனாவக்கா. உங்க மாமியாரு உன்ன பாராட்டதெல்லாம் இருக்கட்டும் கீதா. ராசப்பண்ணனுக்கு தங்கச்சின்னா அந்த அண்ணன் வீடு தெரியாமல உங்க வீட்டுல வந்து வெளியே கேட்டாவோ.
அதைத்தான் சொல்லுதேன் கீதா. கமலா நம்ம கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு அவளுக்கு அவசியமும் இல்ல. அவ அப்படியேப்பட்ட ஆளும் இல்ல. சும்மா நம்ம எல்லாரையும் பார்த்தா அண்ணன் தம்பின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ராசப்பண்ணேன்னு சொல்லியிருப்பாவோ. கூட அவங்க மக வேற வந்திருந்தாவுக்கா, கையில ஒரு பேக்கோட. அது நம்ம சுபாஷ் இப்ப எல்லாத்துக்கும் உதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காம்ல, அப்ப யாராவது சொல்லியிருப்பாவோ இப்படி ராசப்பண்ணை வீட்டுல அவங்க மகன் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுதான், நீங்களும் போய் ஏதாவது கேளுங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பாவளா இருக்கும். அதுக்காக தேடி வந்திருப்பாவளா இருக்கும். நீ வேற ஏக்கா, சுபாஷ் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டான். அப்படியே சுபாஷ் தேடி வந்தாலும் சுபாஷ் தம்பி வீடு எங்க இருக்கு, சுபாஷ் அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு கேட்கணும். இது என்ன ராசப்பண்ணை வீடு எங்க இருக்குன்னு கேட்க போறாவோ? ஏமா நீ சும்மா இதுக்கு அதுக்குமா முடிச்சு போடாத. ஏக்கா, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டேங்கக்கா. வாங்க இப்ப நேரம் அவங்க 2 பேரும் ராசப்பண்ணை வீட்டு தான் போயிருக்காவோ, நம்மளும் போய் பாப்போம். ஒளிஞ்சு நின்று பார்க்க சொல்லுதியா? ஏதோ ஒளிஞ்சு நின்று இல்லக்கா, நம்ம என்ன ஏதனே விஷயம் பார்க்கலாம்ல. சும்மா உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டெல்லாம் வரமாட்டியா? வாங்க போவோம். ஏ கீதா, கையை விடுக்கீதா? வாங்கக்கா. அப்புறம் நீங்க என்ன லக்க சந்தேகப்படுவியா? இந்த கீதா எந்த நேரம் பார்த்தாலும் யார் வீட்டு விஷயத்தெல்லாமே மூக்க நுழைச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஏன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறேன். ஏ போலாம் போலாம், கமலக்கா வீடு தாண்டிதானே சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகணும். வாங்க முதல்ல போவோம். ஏ கையை விடுக்கீதா, நானே வாரேன். ஆமா, நீங்க அப்படிதான் சொல்லுவியா, அதுக்கப்புறம் வரமாட்டியா? வாங்க போவோம். இவா ஒருத்தி கையை பிடிச்சு தர தரன்ல இழுத்துட்டு போறா. எடி, நாம கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அக்கா சொன்ன அடையாளம் எல்லாம் கரெக்ட் தானே? ஆமாம்மா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி அடுத்த தெருவோட போகணும்னு சொன்ன வீடு இதுதான். அப்ப நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏமா, இது யாரு வீடுமா? எதுக்குமா அங்க வந்திருக்கோம்? இது கொஞ்சம் பேசாம நில்லுடி. அதான் சொன்னோம்ல, எல்லாம் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு. ச்சே, யார் வீடுனே தெரியல. இப்படி பேக்கை தூக்கிட்டு வாசல்ல நிக்க வச்சிருக்கா பாருங்க அம்மா. என்ன செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. ஏக்கா, அங்க நிக்கவ பாருங்க, அவ 2 பேரும் தான். அட ஆமா, 2 பேரையும் பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரிலாம் இருக்கு. அந்த சிமெண்ட் கலர் Dress போட்ட பொம்பளை தான் ராசப்பண்ணை வீடு எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்டவ பத்துக்கிடுங்க. பக்கத்துல நிக்குது அவங்க மவ. கீதா, நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்காதுன்னு தான் நினைக்கேன். ஏன்க்கா இப்படி சொல்லுதிய? ஆமா கீதா, மலரு ராசப்பண்ணை வயல்ல எல்லாம் போய் வேலை பார்க்காண்டா வயசான காலத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயலுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தாவுல்ல. ஆமா, அப்ப இவங்க ஒருவேளை வயலுக்கு வேலை பார்க்கறதுக்கு வந்திருப்பாவளா இருக்கும். ஏக்கா, அதுக்குன்னு பேக்கும் கையுமா வந்திருப்பாவோ? எங்க தங்கி வேலை பார்க்கறதுக்கு வந்தாலும் வந்திருப்பாவல்லாமா? என்னே ராசப்பண்ணே, பாருங்கக்கா, என்னையே ராசப்பண்ணே அப்படி தானே கூப்பிடுதா வந்தாக்கா. ஏ கீதா, நீ என்ன எப்படி கூப்பிடுவ? நானும் ராசப்பண்ணேன்னு தான் கூப்பிடுவேன். அதே மாதிரிதான் அவங்களும் கூப்பிடுதாங்களா இருக்கும். நீயா கற்பனை பண்ணிக்கிடாத. என்ன இருந்தாலும் கமலாக்காவை மரகதக்கா விட்டு கொடுத்தே பேச மாட்டாவம்மா. யார் அது ராசப்பண்ணே ராசப்பண்ணேன்னு கூப்பிட்டது? என்னே ராசப்பண்ணே, என்னே வாங்கம்மா உட்காருங்க. ஏ கமலா, நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, சாப்பாடு எடுத்து வை. பாத்தியா கீதா, அந்த அண்ணன் சாப்பாடு எடுத்து வையின்னு சொல்லுதாவோ? அப்ப இவங்க வேலைக்கு தானே வந்திருக்காங்க. அது அப்படியா தான் இருக்கும். நீ நினைக்க மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் யாருமே கிடையாது. என்னது, சாப்பாடு எடுத்து வையா? வாங்கம்மா, வெளியவே நிக்காதீங்க, வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. வயிறு பசியிலே வந்திருப்பீங்கல்ல. என்ன மாதிரி? நான் என்ன உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கா வந்திருக்கேன்? வீட்டுல சோறு தண்ணி இல்லாம தவிச்சிட்டு கிடந்த மாதிரியும் உன் வீட்டுல வந்து சோறு திங்க வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லுத நீ? ஏமா, நான் சாப்பிடுதானே சொன்னேன், உங்க யாரையும் நான் தப்பா எதுவும் சொல்லலையே. அதானே, என்ன யாருன்னு நினைச்ச? ஏமா, ஏதோ உதவி கேட்க வந்திருப்பீங்க போல. என்ன என்ன உதவிமா? உதவியா? பெரிய உதவி. அதான் கேட்டம்லானே, என்ன யாருன்னு நினைச்ச? என்ன அதுக்குள்ள நீ மறந்துட்டியானே? இம்மா, யாருன்னு எனக்கு சரியா தெரியலையா. இக்க பாத்தேலக்கா, அந்த அக்காவுக்கு பேச்சே மாறுது. ஆமா கீதா, என்ன யாருன்னு இப்படி இருக்க? கொஞ்சம் வருஷத்திலேயே என்ன மறந்துட்டியா? எம்மாடி, உண்மையிலேயே உன்னை யாருன்னு எனக்கு சரியா தெரியலையா. பணம் இருந்தா மட்டும்தான் மதிப்பா, இல்லனே? பணம் இல்லனா நீ மனுஷனா கூட யாரையும் மதிக்க மாட்ட. இப்போ உனக்கு பணம் வந்துட்டுல, அதனால தான் தங்கச்சியே யாருன்னு கூட உனக்கு அடையாளம் தெரியல. தங்கச்சியா? கேட்டேலக்கா, நான் சொன்னது சரிதானே? ஆமா கீதா, அவங்களும் அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க. என்னனே பிடிச்சிட்டு இருக்க? என்ன இன்னும் உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் தானே சுசீலா சித்தியோட மவ சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமியா? சுப்புலட்சுமி, தங்கச்சி நல்லா இருக்கியாமா? போனே, நான் இவ்வளவு விவரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு என்னைய அடையாளம் தெரியுது. எம்மாடி, அது வந்து பாத்தியானே, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை மறக்காம இருக்கேன். ஆனா நீ என்ன மறந்துட்ட பத்தியா? சுப்பு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்குடி வாசல்ல நின்னுட்டு இருக்க? நம்ம வீடுதான், வாங்க வீட்டுக்குள்ள. என்னே, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு பத்தியானே, ஆனாலும் நான் உன்னை மறக்கவே இல்ல பத்தியா? ஆத்தாடி, அப்ப சித்தி மவளாது புதுசு புதுசா இருக்க. என்ன, இவதானே உன் மருமவ விஜி?
மருமவளா? ஆமாக்கா, தங்கச்சி மவனா மருமவ தானே. நல்லா இருக்கியா மக்கா? ஏடி மாமே எவ்வளவு பாசமா நல்லா இருக்கியா மக்கான்னு கேக்கா. நல்லா இருக்கேன் மாமான்னு சொல்லிட்டி நல்லா சிரிச்ச முகத்தோட. நல்லா இருக்கேன் மாமா. வாங்க மக்கா, எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. என்ன மைனி வீட்ல தானே இருக்காவோ? அட ஆமா ஆமா, மைனி சொல்லி ஆரத்தி எடுக்க சொல்லட்டுமா உங்களுக்கு? நீ போறே, நீ வேற வாங்க வீட்டுக்குள்ள போவோம். சரி வாங்க போவோம். பாத்தேலக்கா, நான் சொல்லும்போது நீங்க நம்பல, நேர்ல பார்த்து நீங்க நம்பிட்டேல்ல? ஆமாம்மா நம்பிட்டேம்மா. அவங்க வீட்டுக்கு இவங்க வேலைக்கு வரல, ராச பண்ணனோட தங்கச்சியும் தங்கச்சி மவளுன்னு. இத வாங்கக்கா போவோம். நேரா கமலாக்கா கிட்ட போய் ஏன்க்கா இப்படி பண்ணினீங்க, சொந்த பந்தெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்களா, இவங்களையெல்லாம் எங்ககிட்ட மறைச்சிட்டு எல்லாரும் கேட்போம். இப்ப அவகிட்ட போய் கேட்டு உனக்கு என்ன ஆக போகுது? அவரவர் வீட்டு விஷயம் அவரவருக்கு. இத பத்தி நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? அதுக்கு இல்லக்கா, நம்ம வீட்டுல என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறோம்லக்கா. அப்ப கமலாக்கா வீட்லயும் இங்க பாருக்கீதா, நீயா எதையும் பேசி எந்த பிரச்சனையும் இழுத்து விட்டுறாத. ராசப்பண்ணனுக்கே அவங்க தங்கச்சியே அடையாளம் தெரியல, என்னோ பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு சொன்னாவல்ல. அப்ப கமலாக்கு மட்டும் எப்படி தெரியும் இப்படி ஒரு சித்திமாவா இருக்கான்னு? ஆமா, ஆனா ஏக்கா அதுக்குன்னு என்னமோ நான் எல்லார் வீட்லயும் பிரச்சனையில தலையிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணத மாதிரி பேசுதிய. பின்ன நீ அதை பத்தி தானே ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்க. யார் வீட்டுக்கு யார் வந்தா நமக்கு என்ன கீதா? ஒருவேளை இவங்க எல்லாரும் சுபாஷ் கல்யாணத்துக்கு வரல இல்ல, அதான் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போவோமேன்னு வந்தாலும் வந்திருக்கலாம். சரி கீதா, அப்ப நான் கிளம்புது. என்ன சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான் போகணும். மேனகா வந்திருக்கா பத்தியா? எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு ஒரு வார்த்தை போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். இந்த மரகதக்காவும் சரியான ஆளுதான். அடுத்த வீட்டுக்கு யார் வந்தா என்ன, என்ன விஷயம் பேசினா நமக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. இப்ப சின்ன பொண்ணு வீட்டுக்கு மேனகா வந்திருக்காளாம், என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வர்றதுக்கு போறாவலாம். இது எந்த விதத்துலமா நியாயம்? நாம ஒண்ணு சொன்னா நம்ம பொறாமப்படுதோம், சண்டையை மூட்டி விடுதோன்னு மட்டும் என் மேல எல்லாரும் பழியத்திக்கு போடுதாவோ. ஆனா இவங்க பண்ணா மட்டும் பெரிய மனுஷிகளா. இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன? கமலாக்கா எனக்கு ஒரு மைனி சம்மந்தி கூட இல்ல, சொந்த பந்தம் கூட இல்லன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாவோ. இப்ப சம்மந்தி வாரிய பார்த்த உடனே சந்தோஷப்பட்டிருப்பாவோ.